இந்த திராவிட அரசு இந்த மானத்தை காப்பாற்றின நெசவாளர்களோட தொழிலை முற்றிலும் அழிச்சது மட்டும்தான் அவங்களோட பெரும் சாதனையாக இந்த ஏரியாவில் நான் பார்க்குறேன். இந்த ஊரில் காலங்காத்தால மணி ஒரு 4:30-5 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுண்டலும் சாப்பிட்டு காலையில் போயிட்டு அவங்க பாட்டுக்கு கைத்தறி ஓட்ட ஆரம்பித்தாங்கன்னா இரவுக்குள்ளார எல்லாம் முடிச்சுட்டு 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் முடிச்சுட்டு தற்சார்பு முறையில் அவன் வாழ்ந்து எந்த இலவசங்களையும் எதிர்பார்க்காம மானத்தோட வாழ்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த ஒரே ஒருத்தர் யாருன்னா நெசவாளர்கள். அந்த நெசவாளர் கூடி இங்கே அதிகமாக இருந்தாங்க. இந்த திராவிட அரசு வந்ததுலேருந்து ஹேண்ட்லூம் டெக்னாலஜி வந்துச்சு. அதுக்கு அடுத்தது முழுவதும் நார்த் இந்தியன்ஸ் உள்ளே வந்தாங்க. நாம் இங்கேருந்து தமிழ்நாடு இல்லை, அகில இந்தியாவுக்கு கிடையாது, அதை தாண்டி இலங்கை, பர்மா, உலக அளவில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆடைகளை நம்ம இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு இருந்த நெசவாளர்களை ஒன்றுமே இல்லாமல் அழித்து விளிம்பு நிலையில் அழிவு காலத்தில் இருக்கிற இந்த இடம் மாறணும் அப்படின்னா நீங்கள் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நம்ம தங்கச்சி அவங்க குணசீலா அவர்களை வெற்றி பெற வச்சிங்கன்னா அதை மீட்டெடுத்து ஒவ்வொருத்தரையும் தற்சார்பு முறையில் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நிறைவு செய்கிறதுக்கு உண்டான வேலையை அவங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. கடந்த 10 வருடத்திற்கு மேலே எனக்கு குணசீலா அவர்களை நன்கு பரிச்சயமானவர். அவங்க லாக்டவுன் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரம் பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவளித்தாங்க. என் கண்பட எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போராட்டத்தில் இருந்தவங்க இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு தேவைங்கிறப்ப நாங்கள் போய் கேட்ட உடனே அவ்வளோ பேத்துக்குமே போர்வையிலிருந்து குடிநீர்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க அவங்க தான் குணசீலா தான் பண்ணி கொடுத்தாங்க. இது மாதிரி அதே மாதிரி வெய்ய காலத்தில் இதே ஏற்காடு மலையில் ஏறுற இடத்துலையும் அதே மாதிரி ஒவ்வொரு வெய்ய காலத்துலையுமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாம் கஷ்டப்படுறப்ப தண்ணீர் கொண்டு போய் அந்த விலங்குகளுக்கு கொண்டு போய் சேர்த்திட்டு இருந்தவங்க குணசீலா அவர்கள். எறும்புக்கு கூட துரோகம் விளைக்காத அந்த மாதிரியான ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஒரு மாபெரும் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட். அவங்கள வந்து கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. அவங்க நமக்கு கிடைச்சது ஒரு மாபெரும் ஒரு வரப்பிரசாதமாக நினச்சிக்கிங்க. கண்டிப்பாக அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு மாபெரும் மாற்றத்தை சேலம் வடக்கில் நிறைவேற்றி காட்டுவாங்க. இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க முன்னேற்றி காமிக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்ககிட்ட அவ்வளோ திட்டங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையுமே நாங்கள் வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டிலேயே ஒரு எடுத்துக்காட்டான தொகுதியாக மாற்றுறதுக்கு உண்டான திட்டங்களை வகுத்து வச்சிருக்கிறது நாம் தமிழரில் இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளருமே வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எல்லாருமே எல்லா மக்களுமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த வாய்ப்பை தரமாக அவங்க பயன்படுத்தி 5 வருஷம் அந்த வாய்ப்புகளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆயுசுக்கும் இவங்க இருந்தால் எங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு அவங்க ஆட்சி நடத்தி காட்டுவாங்க. அந்த ஒரு வாய்ப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க. இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி குணசீலா அவர்கள். பிறந்த சில மொழிகளில் சிறந்தே பிறந்த என் தமிழ் தாயை வணங்கி தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை வணக்கம். விடுதலை பெற்ற இந்த 70 ஆண்டு காலத்தில் நமக்குன்னு சொந்தமாக ஒரு நிலம் இருக்கா, ஒரு வீடு இருக்கா, ஒரு அரசு வேலை தான் இருக்கா? எதுவுமே இல்லை. ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் ஒரு முறை திராவிட கட்சிகள் பொங்கலுக்கு 3000 2000 அது இல்லாமல் வந்து 5000 ரூபாய் இப்படி வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வாக்குறுதிகளாக எதுக்குமே எப்பயுமே நாங்கள் கொடுத்ததில்லை. அதுக்கு பதிலாக நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கான தேவையான குடிநீரும் விவசாயமும் கல்வியும் ஆகச்சிறந்த கல்வி, அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் வந்து கொடுப்போம். எப்படி கொடுப்போம் அப்படின்னா இலவசமாக கொடுப்போம். மருத்துவத்துவம் கொடுப்போம். இன்றைய மருத்துவம், அரசு மருத்துவம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு தடவையும் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒரு 1000 ரூபாய் இல்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டு வர முடியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை.
ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் முழுவதும் தூய்மையாக இருக்கும். எப்போதும் எந்த நேரம் வந்தாலும் அதே மாதிரியே வந்து தரமான மருத்துவர்களை வச்சு வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணுவோம். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் திராவிட கட்சிகள் வாக்குறுதி கொடுத்து நான் ஒரு 3 போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டேன். அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டேன், கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குடைய சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2500 ரூபா அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரியே கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 120 ரூபா சம்பளத்திலிருந்து வேலை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு போராட்டத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருது. என்ன வாழ்க்கை இது? நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து நம்மளுடைய அம்மா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு கை கால் மூட்டு வலி அது இதுன்னு சொல்லி அடிக்கடி என்ன பண்ணுறோம், மருத்துவக்கு போகிறோம். ஏன் அப்படின்னா வந்து பொருளாதாரம் அப்படி இருக்கு, விவசாயம் இல்லை. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அதாவது கூலிங்காக இருக்கிற கடையில் போய் வந்து நம்ம காய்கறியை வாங்குகிறோம். நமக்கு சரியான ஊட்ட விகிதம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரியான விவசாயம், அதாவது மரபு சந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 ரோட்டில் வந்து வச்சுருக்கிறாங்க. அங்கங்கே விவசாயிகள் தெருவோரத்தில் வந்து விவசாயத்தை வச்சு காய்கறிகளை வந்து தெருவோரத்தில் விற்றுட்ருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு விவசாயம் தனியாக வந்து அமைப்போம். இன்னைக்கு சாதாரணமாக சொத்து வரி, நிலவரி, தண்ணிக்கு வரி, இப்படி ஒரு தீப்பெட்டியிலிருந்து தங்க நகை வாங்குற வரைக்கும் வரி கட்டிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு 5,000 ரூபாயும் 2,000 ரூபாயும் கொடுத்துட்டு இந்த சைடு என்ன பண்ணுறாங்க, வரியை வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றணும். ஆனால் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, என்னுடைய தமிழ் தாய் உறவுகள், என்னுடைய உறவுகள் எல்லாருமே வந்து இப்போ விழிப்புணர்வாக இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு பரப்புரையிலையும் வந்து மக்களை சந்திக்கும் போது மக்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு போடுறாங்க இல்லைங்கிறது அடுத்த விஷயம். என் இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறீங்க. நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு வேட்பாளராக என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. கண்டிப்பாக வந்து எங்களுடைய ஓட்டு வந்து உங்களுக்கு தான், வாக்கு வந்து உங்களுக்கு தான். உங்கள் மூலியமாக ஒரு மாற்றம் வரணும் சேலத்துக்கு. இந்த மாற்றம் வந்து சேலத்து மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் இந்த மாற்றம் வரும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக வந்து நான் சொல்லிக்கிறேன். நான் வெற்றி பெற்றால் ஒரு சில கனவுகள் இருக்கும் இல்லையா, நம்ம சேலத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கனவுகள் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு ஒரு சின்ன சின்ன கனவுகள் இருக்கு. நான் வெற்றி பெற்றால் மதுக்கடைகள், என்னுடைய முதல் பணி வந்து மதுக்கடைகள் முற்றிலுமாக மூடப்படும். அதாவது விளையாட்டு பூங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மதுக்கடைகளை எடுத்துட்டு விளையாட்டு பூங்கா வந்து வைப்போம். ஒவ்வொரு கோட்டத்துக்கும் வந்து உடற்பயிற்சி கூடம் வைப்போம். இது மாதிரி நிறைய கனவுகள் இருக்கு. நம்ம சேலத்தை வந்து மாற்றணும். மற்ற மாநிலங்கள், மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நம்மளை வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். ஆகையால் தமிழ் சொந்த உறவுகளே, எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்கள். வெற்றியோடு வந்து நம்ம சொன்னதையெல்லாம் வந்து நிறைவேற்றுவோம்.
நம்மளுடைய வாக்குறுதிகள் இல்லை, வரையறைகள் இருக்கு, இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கோட்பாடுகள் இருக்கு. அந்த கோட்பாடுகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். மக்களாகிய நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இதை எல்லாமே மாற்றுவோம். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக வடக்கு சட்டமன்ற தொகுதியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா பாண்டியராஜன்